டக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் போடுங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே போட்டுருவீங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. கரெக்ட் தானே சார்? போட்டுருவாங்க இல்லையா? போட்டுருவீங்களா? என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குங்க? ரெண்டு ரவர் மேடம் சொல்லிட்டாங்க. டக்டைல் பிரிட்டில் அவ்வளவுதான். இது ரெண்டு வகை எல்லா வெரைட்டியுமே வந்துடும். என்ன டிஃபரன்ஸுங்க டக்டைல் மெட்டீரியலுக்கும் பிரிட்டில் மெட்டீரியலுக்கும்? மெஷினபிலிட்டி சப்போர்ட் பண்ணும் டக்டைல் மெட்டீரியல். ஓகே. பிரிட்டில் உடைஞ்சிரும். சார் சொல்லுங்க. deform under tension. It undergoes plastic deformation. So இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதே நிலையில இருந்து திரும்ப போகாது. But plastic deformation or permanent deformation before failure. Before failure. Fracture ஆகிறதுக்கு முன்னாடி. Fracture ஆகிறதுக்கு முன்னாடி plastic deformation or permanent deformation. இதுதான் ductile material. அதே brittle materialனா it does not undergo plastic deformation. அது failure ஆகும். ஆனா failure ஆகிறதுக்கு முன்னாடி plastic deform ஆகாது. Sudden failure will take place. Okay, simple. இப்போ ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் ஒரு பாலம் கட்டுறாங்க. ரைட்டா? நீங்க என்ன மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இரும்புல பாலம் கட்டுறாங்க. நம்ம சும்மா நார்மலா நடந்து போறதுக்கு பஸ் ஏறி போறதுக்கு என்ன மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணலாம்? நிறைய பாலம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? நிறைய இரும்பு பாலம்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா? நீங்க ஒரு மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ண சொல்றாங்க உங்களை, நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அயன்ங்கிறது காமன் நேம். அது கேஸ்ட் அயனா கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப கேஸ்ட் அயன் கொடுத்துடலாமா? ஓகே, வெரி குட். ஏன் வேண்டாம் சொல்லு, என்ன ரீசன்? ஓகே ஓகே ரொம்ப சிம்பிள். இப்போ ரெண்டு பக்கமும் நடுவுல தண்ணி போயிட்டு இருக்கு, ரெண்டு பெரிய பாலம் கட்ட போறோம், ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டோம் இல்லையா? நிறைய பேர் நடந்து போறாங்க, பஸ் லாரி எல்லாமே போயிட்டு இருக்கு. லோடு வந்து பியாண்ட் லிமிட் போனா கூட நமக்கு பெண்ட் ஆகணும், உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சா தப்புன்னு உடஞ்சா எல்லாரும் கீழே போயிடும். கரெக்டா இல்லையா? அப்ப அது பிரிட்டில் மெட்டீரியல். ரைட் தானே? ஆனா ஹெவி லோடா இருந்தா கூட உடையாது, ஆனா வளைஞ்சிடும், பெண்ட் ஆயிரும், யாருக்கும் பாதிப்பு வராது, நம்ம அந்த பக்கம் போயிடலாம் எப்படியாவது. கரெக்டா இல்லையா? அப்ப அது என்ன மெட்டீரியல்? டக்டைல் மெட்டீரியல். அப்ப நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்? தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். இதுதான் பிராக்டிகல் அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிள். இதுதான் பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ். பஸ்ல எல்லாம் போறோம் இல்லையா? பஸ்ல இப்போ ரீசெண்டா வந்த பஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மேல ஃப்ளோர் இருக்கு இல்லையா? ஃப்ளோர்ல என்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்க? பழைய காலத்து பஸ்ல எல்லாம் என்ன மெட்டீரியல் இருக்கும்? வுட்டு தானே. இப்பெல்லாம் என்ன மெட்டீரியல் இருக்கு? பிளாஸ்டிக், ஸ்டீல், காம்போசிட். வெரி குட். ஏன் காம்போசிட் மெட்டீரியல் போறாங்க? வேர் அண்ட் டியர் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வெயிட் வித் ஸ்டாண்ட். அதாவது பஸ்ல மொத்தமா 100 பேர் ஏறாங்கன்னு வச்சுக்கோ, 100 பேருக்கு மேல ஏற முடியாது, அவ்வளவுதான். அதுதான் மேக்சிமம். அதை மீறி ஏறாங்கன்னா படியில் தான் தொங்கிட்டு வருவாங்க. ஸோ த மேக்சிமம் லோட் கேரிங் கெப்பாசிட்டி 100 into 100 kgனே போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தரும். தட்ஸ் ஆல். அதுதான் மேக்சிமம் வித் ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. கரெக்டா? இப்போ இதுக்கு காம்போசிட் மெட்டீரியலும் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெட்டீரியலும் இருக்குது, வுட்டும் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கு. எதை போடலாம்? முதல்ல பலகை தானே போட்டிருந்தாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வரும்போது ஸ்டீல் ஷீட் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் காம்போசிட் மெட்டீரியல் வந்தாங்க. அப்போ மெட்டீரியல்ல கூட டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிடுச்சு, அதனாலதான் அடுத்தடுத்த லெவல் வந்துருச்சு. அண்ட் மோர் ஓவர் அதோட ஸ்ட்ரென்த், பலகை போட்டிருந்தா என்ன ஸ்ட்ரென்த் வேணுமோ, ஸ்டீல் ஷீட் போட்டிருந்தா என்ன ஸ்ட்ரென்த் வேணுமோ, அந்த ஸ்ட்ரென்த் வந்து காம்போசிட் மெட்டீரியல் கிடைக்குது. எனக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்குது, காஸ்டும் கம்மியா இருக்கு, அதனால நான் காம்போசிட் மெட்டீரியல் போறேன். தட்ஸ் ஆல். தட் இஸ் த ரீசன் we are providing composite material. புரியுது இல்லைங்களா?
அப்போ மெட்டீரியல் செலெக்ஷன் அப்படிங்கிறது யூ கேன் see that how much it is important, right? காம்போசிட் மெட்டீரியல் வந்து டக்டைல் மெட்டீரியலா பிரிட்டில் மெட்டீரியலா? இது சேலஞ்சிங் ஆனது, சொல்லுங்க. டக்டைல் இல்ல பிரிட்டிலா? சொல்லுங்க. based on the material usage or applications, based on the material usage or applications. டெஃப்லான் ஒரு மெட்டீரியல் பார்த்திருப்பீங்க இல்லையா? டெஃப்லான் ஒரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா? கியர் நார்மலா வந்து என்ன மெட்டீரியல் பண்ணுவாங்க? காஸ்ட் அயர்ன், நார்மல் காஸ்ட் ஸ்டீல், இது எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? டெஃப்லான் மெட்டீரியல்லையும் கியர் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, இனிமே தெரிஞ்சுக்கோங்க. கியர் வந்து டெஃப்லான் மெட்டீரியல்லையும் இருக்குது. அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகும்னா, லோட கேரி பண்ணாது, லோட டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி கொடுக்கும். ஐடியலர் புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐடியலர் புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஐடியலர் புள்ளி என்ன பண்ணும்? லோட மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். காஸ்ட் அயர்ன் 360 ரூபா ஒரு கியர், சின்ன கியர், ரைட்டா? இன்னொரு காஸ்ட் அயர்ன் இது 360 ரூபா. இந்த இன்டர்மீடியேட்டா நான் இங்கிருந்து இங்க பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியலர் புள்ளி ஆட் பண்ணோம், அது ஒரு 360 ரூபா. நான் ஏன் 360 ரூபா காசு கொடுக்கணும்? டெஃப்லான் மெட்டீரியல் வெறும் 80 ரூபா, அதை வாங்கி நான் மாட்டிக்கிறேன், எனக்கு காஸ்ட் கம்மியாது இல்லையா? அதே பவர் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குதா இல்லையா? அப்ப மெட்டீரியலுடைய அப்ளிகேஷன் டிஃபர் ஆகுதா? அப்ப அவங்க சொன்ன மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்து தான் we have to decide whether ductility or brittlity is required or not. கரெக்டா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டோம், அது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், டிசைன் சேஃபா இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லது இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய பாராமீட்டர் எது? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஒரு டிசைன் இன்ஜினியர். இதோட அப்ளிகேஷன் வந்து நான் அதை சொல்லித்தரேன், எப்படி வந்து வரணும் அப்படிங்கிற சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்தது பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஈக்குவேஷன் நம்ம டிசைன் டேட்டா புக்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா அவ்வளோ ஈக்குவேஷன்ஸ், அவ்வளோ பேராமீட்டர்ஸ் டிசைன் டேட்டா புக்ல இருக்கு? ஏன் ஸ்பெசிஃபிக்கா பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஈக்குவேஷன் நான் சொல்றேன் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியில அந்த பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஈக்குவேஷன் வச்சு தான் டெரைவ் பண்றாங்க, அதோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு ஈக்குவேஷனுமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டார்க்குக்கும் ட்விஸ்டிங் மொமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கும்? மொமெண்ட்னா என்ன? மொமெண்ட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ்? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த இடத்துல அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி பேசுற போதே மொமெண்ட்னாவே ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் வரும்? அதுவும் இருக்கு. ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும் இருக்கு, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸும் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா மொமெண்ட், வெறும் டிஸ்டன்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்னா நோ, ஒர்க் டன் தானே. see the difference. அதனால எப்பயுமே மொமெண்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடாது, அது வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஒர்க் டன்னும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான், கரெக்ட். பட் அது வந்து ஸ்பெசிஃபிக்கா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ரைட்? பட் இது வந்து கம்பல்சரி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா தான் இருக்கணும். தட் இஸ் மொமெண்ட். எப்ப அது டார்க்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதாவது பெண்டிங் மூமெண்ட், ட்விஸ்டிங் மூமெண்ட் ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ பெண்டிங் மூமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்றோம். ட்விஸ்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன சொல்லலாம்? இப்ப நார்மலா இப்படிதான் நடந்துருக்கு. இப்போ இதுதான் பீம் இல்லையா? சும்மா ஒரு கேன்டிலீவர் நான் போடுறேன், இங்க லோட் அப்ளை பண்ணா இது இப்படிதான் வரும், இது 90 டிகிரி. அப்ப இந்த ஃபோர்ஸ் இன்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம். அப்ப இததான் மூமெண்ட்னு சொல்றோம்.
அந்த மாதிரி டார்க்குக்கு நம்ம எடுக்கிற போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படித்தான் எடுப்போம். அது எங்க எடுத்தாலும் சரி. இது என்ன? ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ், ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ், ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ், ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். அப்போ டார்க்கு அல்லது ட்விஸ்டிங் மொமெண்ட்னு என்ன? ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸா பர்பெண்டிகுலர் ரேடியஸா? ரெண்டு ஒண்ணுதான். இதுல கரெக்டா சொல்லிட்டாங்க மேடம். இதுல ரெண்டு ஒண்ணுதான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கார் ஓட்டுறோம்ல, ஸ்டீரிங், அவ்வளவுதான். இப்ப இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. இப்போ இத ரெண்டை மட்டும் நான் எடுக்கிறேன், எங்க எடுத்தாலும் சரி, அல்லது இது ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். இதுக்கு பேரு டெக்னிக்கலா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம். கப்பிள், ஜெனரலா கப்பிள்னு சொல்லுவோம். என்னன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் பேரலலா ஆக்ட் ஆகணும்ல. அப்போ ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் அப்படிங்கிற மெக்கானிசம், அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டீரிங் மெக்கானிசத்துல ஸ்டீரிங் நம்ம பிடிக்கிறதுல யூஸ் ஆகுது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் பவர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரேடியஸா தான் வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம். அப்ப அந்த ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டீரிங் மெக்கானிசம். ஸ்டீரிங் மெக்கானிசம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்ப இத பத்தி நம்ம தரவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஈக்குவேஷன், பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸ்.